பார்ப்போம். பார்க்கும்போது பாடல் தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். என்னோடு கூட எபிரியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என்னோடு எடுத்துங்கள். பக்கம் 302. இந்த வார்த்தையை வைத்து நாம் தொடர்ந்து நாம் இப்போது கேட்க போகிற 5வது செய்தியை வாசிப்போம். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை உழைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். அன்பு கிருபையிலிருந்து எங்கள் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த வார்த்தையை கருத்து கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே என்னை தொட்டுப்பிட்டு ஆசீர்வதித்து அடையணையான அரைத்தனை வெளிப்படும் எல்லா ஆண்டுவே கர்த்தாவே உங்களுடைய இயேசு நாமத்தை சுட்டிருக்கிறேன். எல்லா உங்களை சுட்டிருக்கிறேன். டஸ்டர் இயேசு நான் சுட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான ஆளுகளை மறைத்து வெளிப்படும். எங்களோரோடு பேசும் நாளிலே உள்ளத்தில் சொல்ல வேண்டிய சொல்லவும், கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்யவும் அடியேனை கொடுக்கிறேன். மறைத்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு தலைப்பாக நான் கொடுக்க போவது, தாகமுள்ள நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். சொல்லுங்க, தாகமுள்ள நிலமானது தேவன். ஏன் தாகமுள்ள நிலம் அப்படி சொல்லிட்டாங்க? இங்க சொல்லப்பட்டிருக்கு, எப்படி தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. இப்போ மழையை குடிக்கிற என்றால், மழை என்பது எதை குடிக்கிறது? தண்ணீரை குடிக்கிறது. இப்போ தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? சொல்ல மாட்டீங்க, தாகம் வேணும். தாகம் எடுத்தாதான் டாக்டர் போய் பார்க்குறீங்க, 20 கிலோ உங்கள் வெயிட் என்ன, 1 லிட்டர் தண்ணி குடிங்க. அப்போ 100 கிலோன்னா 5 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி குடிச்சுன்னா வியாதியே வராது. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? டாக்டர், தாகமே எடுப்பாங்க. தாகம் எடுத்தால் தானே தண்ணி குடிக்கும். அப்போது தாகம் நம்ம இருந்தால் தான் தண்ணியே குடிக்க முடியும். அதனால தான் இங்கே மழை. நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கும்போது ஸ்னோவை என்னென்ன பண்ணுறது? குடிக்க முடியாது. ஸ்னோவை பார்க்கலாம், அது அழியிடும். அதே மாதிரி கல்மழையை குடிக்க முடியாது. மழை பெரிய தண்ணியாக ஒன்றால் பூமியை நம்ம அதை குடிக்க முடியும். அப்போ தண்ணீர் எதுக்கு ஒப்பிடுதுன்னா பரிசுத்த ஆவி. அப்போ தண்ணியை குடிக்கிறதுக்கே நமக்கு இல்லை என்ன இருக்கணும்? தாகம் இருக்க வேண்டும். நீங்கள்
முன்னுரையாக சில வசனத்தை மாத்திரம் காண்பித்து நான் செய்திக்குள்ள கலந்து போகிறேன், நேரம் இல்லாதனால. நீங்கள் யோபு 5:10 வாசிக்கிறீர்கள். இந்த பக்கம் 637 யோபுடைய அவர் சொல்ற வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள். வாசிக்க மைக்கில். தாழ்ந்தவனை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். 5:10 வாசிக்கிறீங்க. ஓகே, மன்னிக்கும். 11. அவர் பூமியின் மேல் மழையை வசிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வரவேற்று. போதும் பாருங்க. இப்போ மழை ஆண்டவர் தான் என்ன பண்றாருன்னா பூமியில மழையை அனுப்புகிறார். அப்போ தெரியும், ஆதியாகமம் 2:5 நீங்கள் வாசினா ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தார். ஆனால் இன்னும் பூமியில பயிர் முளைக்கவில்லை, காரணம் மழை பெய்யவில்லை, மனிதன் உண்டாக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் 2 ராஜாக்கள் 3:17 648 பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. 648 அதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்காங்க. வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 460 பாருங்க. குடிக்கும்படிக்கு சொல்லப்படும். குடிக்கும்படிக்கு நிரப்பப்படும் என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்ல. அப்போ மழையானது தண்ணீரானது குடிக்கும்படியாக கர்த்தர், அது மழையினாலும் அது காற்றினால் அனந்தம் எங்கே இருந்தாலும் குடிக்க கொடுக்குற கர்த்தர், நாம் கொடுத்து அதை நிறைவாக்குகிற கர்த்தராக. இன்னொரு வசனங்களை நான் வாசிக்கிறேன்னா நீங்கள் உபாகம் 11 நீங்கள் 14 வாசிங்கன்னா 238 பக்கத்தில் டியூட்ராமில் 11:14 வாசிங்க. நான் வேகமாக. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. போதும். I will give you the rain first rain later. முன்மாறி பின்மாறி ஆண்டவர் பெய்ய பண்ணுகிற கர்த்தராக. 14 நீங்கள் அதே 14 நீ உன் தானியத்தையும் உன் திராட்சையத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உன்னிடத்தில் முன்மாறி பின்மாறி பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்க. 11 நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது மழையானா சரி பள்ளத்தாக்கு, ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? வானத்தின் மழையான தண்ணீரை குடிக்க பண்ணுவேன். அப்போது குடிக்க பண்ணுகிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ணுவோம்னா, இன்னும் 26:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவிங் டீச்சர்ஸ், அதாவது லேவியாம் 26:4 நீங்கள் வாசிங்க. அல்லது நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணி ஏற்ற காலத்தில் ஆண்டவர் தருகிறவர், விளையப்படுகிறவர், அதை குடிக்கப்படுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வாசிக்கிற முதலாவதாக வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கும். 143 சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்க. இந்த 4 செய்தி தலைப்புக்கு தாகமுள்ள நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நிலம், இந்த நிலம் நம்ம நிலத்துக்கு ஒப்பிட்டு இது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இந்த நிலத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல் என்னன்னா தாகம் இருக்க வேண்டும். இந்த தாகம் நிச்சயமாக ஆண்டவரிடம் வாசிங்க. 143:6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது. இந்த மேல தாகமாக இருக்கிறார் ஆண்டவர் மேல நம்ம தாகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாருங்க, நம்ம தேவனை அறியாதவர்களுக்கு வேற எதுவுமே தாகம் மாட்டோம். கர்த்தரை அறிந்த தம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேலே தாகமா. 107 சங்கீதம் 35 நீங்க வாசிப்பீங்கன்னா பக்கம் 739 நீங்க அவர் அவாந்திர வெளியே தண்ணீர் தடமாகவும் வறண்ட நிலத்தின் நீரூற்றுகளாகவும் மாற்றி. பாருங்க, அவரு அவாந்திர வெளியோடு தண்ணீர் தடமாகவும் வறண்ட நிலத்தின் நீரோட்டம் மாற்றும். நம்மளை ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு தாகம் தேவை. பொதுவாக இந்த உலகத்துடைய மக்களை பார்த்தீங்கன்னா 49 சங்கீதம் நீங்கள் 11 பார்த்தீங்கன்னா அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன 40 தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். பாருங்க, பொதுவாக இந்த நிலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நிலத்தை வாங்கினீங்கன்னா அந்த நிலத்தை என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஒரு வீடை வாங்கினீங்கன்னா வீடை கட்டி வீட்டு வெளியே தான் போட்டுருவோம். அந்த வீட்டில் நம்ம பேரை போட்டுருவோம். இந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த வீட்டிலே பேர் போட்டுருக்கோம், இன்னார்களோ அப்படிலாம் போட்டிருக்கோம். அது உலகத்தினுடைய அவங்களுடைய அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய அபிப்பிராயம் என்னன்னா, சங்கீதம் 42:1 என்ன சொல்றதுன்னா, மானானது நீரோடைய வாஞ்சிகள் போல என் ஆத்மா மேல் தாகமாயிடும். அப்போ அந்த தாகமாக இருக்கிறவங்க என்ன செய்வோம்னா, முதல்ல இந்த வறண்ட நிலத்தை ஆண்டவர் தேவனுடைய ஆசீர்வாதம்னா அவர் மேல் தாகமாக இருக்கிறவங்க என்ன தாகம்னா, சங்கீதம் 63:1 சொல்லுது, தேவனே நீருடைய தேவன். சொல்லுங்க, தேவனே நீருடைய தேவன், அதிகாலையிலே உண்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்குது, என் மாம்சமாக உண்மை வாஞ்சிக்குது. அப்போ முதலாவதாக சீக் இன் தி லார்ட், ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற அனுபவம் உள்ள ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கை எப்படி எப்போ தேடணுமா சொல்ல மாட்டீங்களா? மத்தியானம் தேடணும். எப்போ தேடணும் சொல்லிருக்கேன்? அதிகாலையில். அப்போ என்னை தேடுகிறவன் கண்டெடுவான். அதிகாலையில் தேடணும்னா இருட்டோடே அவரை தேடணும். வெளிச்சத்தை தேடினீங்கன்னா யாரை பார்ப்பீங்கன்னா மனுஷனை பார்ப்பீங்க. இருட்டோடு தேடினீங்கன்னா கர்த்தரை. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கணும். ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், எப்படி நிலமானது வறண்டு போயிருக்குது, எப்படி நிலமானது விடாய்த்து போயிருக்குது, எப்படி நிலமான தண்ணி இல்லாமல் போயிருக்கோம், ஆனால் கர்த்தரை தேடுகிற அந்த தாகமுள்ள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை காலையில் தேடி என்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னு ஒருவர் சொல்லவே முடியாது. கர்த்தரை தேடும், அதிகாலையிலே எழுந்த உடனே நம்ம நேர வைத்து எழுது. இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் கிருபையா எல்லாருக்கும் செல்ஃபோன் இல்லாத யாராவது இருக்கீங்களா? செல்ஃபோன் இல்லாத யாராவது இருக்கீங்களா? எல்லார் கையில் என்ன இருக்குது? செல்ஃபோன். அதனால தான் இது நைட்டு தூங்க விட மாட்டேன். நைட்டு என்ன பண்ண நோண்டி 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 செல்ஃபோனில் 12 மணி 1 மணிக்கு படுத்தீங்கன்னா காலையில் எப்படி எழுத முடியும்? இந்த செல்ஃபோன் எதுக்காக ஆண்டவர் ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் தான். எங்கே இருக்க? இங்கே இருக்க, அவ்வளோதான். எங்கே ஃபோனே காண, ஆளே காணவே இருக்கிறியா அது விசாரிச்சேன். நலம் விசாரிக்கிறதுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக தான் இது செல்ஃபோன். இந்த செல்ஃபோனை அதை விட்டுட்டு நோட்டு நோட்டு நோண்டி நைட்டை தூண்டாமல் காலைல எழுந்து ஆண்டவரே நைட்டெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் பயிற்சி ஆண்டு விட்டு இந்த மாதிரி அது ஒரு ஜபம். நைட்டு படுக்கும்போது ஆண்டவரே சாரி நைட்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குங்க, அதனால் என்ன பண்ணிட்டேன் காலையில் எழுத முடியாதுப்பா, படுக்கிறது இப்போ தான் 1 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு, எக்ஸ்கியூஸ் மீ இப்பயே ஜோம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் நைட் ஷிஃப்ட் செய்கிறீங்கன்னா அது பரவாயில்ல. ஆனால் டே ஷிஃப்ட் செய்கிறவங்க, படிக்கிறவங்க, வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட கொடுத்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிளாக் இருக்குது. அந்த கிளாக்கில் போய்ட்டு அலார்ம் செட் பண்ணுங்க. அங்கே போய் அலார்ம் அதை போய் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க, 5 மணிக்கு மினிமம் 5 மணி வைத்து 4:50 வச்சுட்டு எழுந்த உடனே எழுந்து கூடாது. ஏன்னா காலையில் நல்ல தூக்கம் வரும். எப்படி வரும்? கண் அப்படியே இழுத்துட்டு போகும். நீங்கள் என்ன பண்ணணும், எழுந்து தடவி பாத்ரூமில் போய் முகத்தில் தண்ணியை போட்டு பல்ல வளைக்கி நல்லா என்ன பண்ணுங்க, சோப் போட்டு அலம்பி வந்து தேவ சமூகத்தை உட்கார்ந்தீங்கன்னா தூக்கெல்லாம் போயிடும். ஆண்ட சமூகத்தை ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆவியானவருக்குள்ள என்ன தகுதி அவர் அந்த அன்பை ருசிங்க. அம்மன் அதிகாலே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், பிரசன்னா பிரசன்னா தேவனே.
ஆண்டோடைய பிரசனத்தை முதல்ல தேடி பெற்றுக்கொள்ளும். அப்போ தேவ பிரசனம் வரும்போது ஆண்டவர் நெருங்கியான வருவாரா? யாக்கோபு இடத்துல வரும்போது என்னை போக விடுன்றார், பொழுது விடிய போது என்னை போக விடுன்றார், என்னை நீங்கள் ஆசீர்வதித்தபடியா. இப்போ தேவ பிரசனம் வந்தவுடனே நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே பிரசனம் தந்து ஆண்டவரே என்னை மகிழ்ச்சி ஆக்கியிருக்கீங்க, சமூகம் தந்து என்ன மகிழ்ச்சி ஆக்கி என்னை ஆசீர்வதிங்க, இந்த நாளில் எனக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த நாள் தேவையான கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை நீ ஜெபிக்கும் போது, உங்களுக்காக பிறருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ அது என்ன அப்படின்னா பாருங்க, இப்போ நமக்கு எல்லாம் இருக்கு. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து ஆண்டவரே காலையிலே என்ன பண்ணுங்க எழுப்புங்கன்னு சொல்லி பழைய பக்தர்கள், பழைய என்ன சொல்றது, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தகப்பன்மார்கள் எல்லாருமே செல்போனையோ அலாரையோ நம்மள கர்த்தர் எழுப்புவார் கொடுத்தாங்க. அதுதான் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரே கர்த்தாவே என்னை 3:50க்கு ஆண்டவரே 4லேருந்து 6 ஆண்டவரே என்னை 3:50க்கு நீங்கள் வந்து என்னை எழுப்புங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொடுங்க. கரெக்டாக 3:50க்கு வந்து எங்கள் மாமாவோட அவர் சாட்சி, அவர் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண ஒரு அண்ணாச்சி வீட்டில் நைட் ஆனால் போய் வந்து நம்ம தட்டும். அப்போ என்னை கூப்பிட்டாரு, அதனால் நீ வந்து ஒரு நைட்டு வந்து தங்குடா, ரொம்ப நாளாக கூப்பிட்றாரு, நல்ல மனுஷன் அப்படின்னு அவர் எங்கள் மாமா சொன்ன, மாமா நைட்டு படுத்துனா காலையில் ஜெபம், நான் உங்களுக்கு தெரியும் 3:50 எழுந்து ப்ரே பண்ணேன், ப்ரே என்ன ஆகிடும் தடா ஆகிடும் மாமா, அங்கே வந்து ஜெபம் பண்ணுறேன் அப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ரொம்ப நாளாக கேட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணேன், அங்கே போய் அவரை பார்த்து சொன்னேன், என்ன பழாதீங்க, சன்னி வண்டி பார்த்தாலே பேய் வராது, ஒரு சத்தமும் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஆனால் அதிகாலம் 3:50 எழுந்து அந்த வீட்டில் நான் ஜெபத்தை ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா கர்த்தரை உன்னில்லாத போதும் தேடுங்க, கர்த்தரை இன்னைக்கும் தேடுகிறாமே, அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. வாழ்க்கையில் ஏன் குறைபடுது அப்படின்னா அவரை தேடலை. எப்படி தேடலை? அதிகால தேடலை. நீங்கள் எப்படி தாகத்தோடு தேடலை, தாகத்தோடு தேடுங்க கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் அவங்க பாருங்க, இங்கே அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் வேணும் நான் சொல்லுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்கள் லூக்காவில் சுவிசேஷத்தில் அவர் 2:40 நீங்கள் பாருங்க, அந்த ஆண்டவர் எப்படி தேடுனாரு அது சொல்லப்படுற வாசிங்க. அவர் சின்ன வயசுலேயே ஆண்டவர் அவர் அபிஷேகம் பண்ணி வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பாருங்க, அந்த லூக்கா 2:40 இயேசு வளரும் போது எப்படி வளர்ந்தாரோ, அவர் பிறக்கும் போதே பசுத்த ஆவியில் பிறந்தவர். ஆனால் பிள்ளை வளரும் போது ஆவியில் என்ன பண்ணா பலன் கொண்டது. அது மாத்திரம் ஞானத்தினாலும் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேலே இருந்தது. இப்போ இந்த வளர இயேசுவை தன்னுடைய பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா வளர்க்கறதுமே தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் தயவுசெய்து வாசிங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த கதையை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நிறைய பேர் கதை தெரியுதில்லை, தயவுசெய்து கதையை சொல்லுங்கள். கதையெல்லாம் சொல்லலைன்னா நீங்கள் எங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காரணும். ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு, அதாவது எருசலேமுக்கு தொழும்படியாக பண்டிகை அன்றைக்கு இயேசுவை அவர் சிறு பிள்ளை அவர் 12 வயசுக்கு போது கொண்டு போகிறாங்க. போன உடனே அவர் தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணாரு, தங்கிட்டார். பக்கத்தில் எங்கே தங்கிட்டாரு? தேவனுடைய ஆலயம் இருந்துட்டார். ஏன்னா தேவனை அவரே தேவனை சித்தம் செய்யபடி குமாரனான உலகத்தை வெளிப்பட்டு தேவராஜ்யம் தங்கிட்டார். இவங்க போய் அந்த மற்ற வண்டியில் இருக்கிற இல்லை, மற்ற வண்டியில் வர போயிட்டாங்க. போய் பாதி வழியில் தேடுறாங்க, எங்கன்னா நேரம் திரும்பி வராங்க. சொல்கிறாங்க, நானும் அப்பா உன்னை தேடினோம் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கணும். அது சொல்ல பாருங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த அதிகாரம் நான் சொன்னேன் 40 நீங்கள் ஃபுல் அதிகாரம் வாசிங்க. அவர் சொல்கிறாங்க, அவர் 48 தாய் தகப்பன் அவர் நோக்கி அவரை கண்டு ஆச்சரியப்பட்டு, மகனே நீ ஏன் இப்படி பண்ண, நானும் தகப்பனை தேடினோமே. ஏன் சொல்கிறார், ஏன் என்னை தேடினீங்க? Do not know that I am in the business of your father. நான் என் தகப்பனுடைய காரியங்களை, அவருடைய காரியங்களை தேடணும், அவருடைய காரியங்களை செய்யணும், நான் நீங்கள் அறிவியலையாக என்று சொல்லி
அவர் தாய் தகவலுக்கு அவங்க அதை ஆண்டவர் இயேசு சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணார்? அவருடைய வார்த்தைக்கு கேட்டு 51 பின்பு அவர் அவருடைய கூட போய் நாசரேத்திலே சேர்ந்து அவளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர் கீழ்ந்தார். இயேசு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி இருந்தார். 52 இயேசு என்ன பண்ணாரா? ஞானத்திலும் வளர்த்திலும் தேவத்திலும் அதிகமான. இப்போ ஆண்டவராக இயேசு சொல்லலை, நான் எங்கள் அப்பா என்னுடைய பிதா நான் எங்கே இருந்த சிங்காசனத்தில் இருந்தேன் ஆகினால நான் இங்கே இப்போ எங்கே தான் இருக்கணும், சிங்காசனத்தில் இருக்கணும். நான் என்னை நீங்கள் இப்படி ஆனோம். அதெல்லாம் அவர் எந்த கணத்தையும் எதிர்பார்க்காம, அவங்க அப்பா ஒரு தச்சன், அவர் கார்பெண்டர், அவங்க அப்பா அம்மா உலக பெருமான அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து வந்தார். நீங்கள் எத்தனை பிள்ளைகளை கீழ்ப்படினா என்ன கீழ்ப்படி? படிக்கணும், படிக்கவும் மாட்டேங்குங்க, கீழ்ப்படியும் மாட்டேங்க. அது மனசுலேயே ஒரு இலக்கு. அப்பா இன்ஜினியர் தான், நான் இன்ஜினியர் ஆகிடுவேன், அம்மா டாக்டர் தான், நிச்சயமாக ஆகவே. நீ எப்படி இருக்கணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படிப்பு. 30 வயது வரைக்கும் இயேசு என்ன பண்ணாருன்னா கீழ்ப்படிப்பு. அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் அவர் பெற்றோடையே இருந்தார். அவர் 30 வயது 30 வயது தன்னுடைய சொந்த ரைட்ஸ் அவர் வெளியே அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவர் தேவனுடைய ஆவி பெற்று ஆவியில் இருந்தார். ஆனால் நீங்கள் வாசன தேவ ஆவியான புறா போல அவன் மேலே அமர்ந்து உட்காந்து இது நேசகுமாரன் இருமேலாரு பிரியமாக இருக்கு காரணம் அவர் அடங்கி இருந்தார். அவர் பெற்றோருக்கு அவங்க அப்பாவோட இருந்து வேலை செய்ய அவர் என்ன வேலை செய்யறார். அதனால் அவர் இயேசு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கார். தேவனுடைய காரியம் உலக பிரகாரமான அடங்கி இருக்கிறது ஆண்டவர் இருந்தபடினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருந்தார்னா தேவனை தேடுவதா இருந்தார். அல்லேலூயா. இப்போ முதல்ல என்ன தேட வேண்டும்? நமக்கு ஆண்டவர் கற்றுக்கிறாரு, அவரை தேட வேண்டும், தேடி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவர் என்ன பண்ணாரா? மலையில் போய் தேவனை தேடி ஜெபம் பண்ணார், வனாந்தரத்தில் போய் தனியாக போய் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சோதிக்கப்படும் போது கூட சீஷரை சொன்னார், என்ன சொன்னார்னா 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் ஜெபம் ரொம்ப முக்கியமானது. 2வதாக நீங்கள் பாருங்க, ஆண்டவர் அவர் கீழ்ப்பிடித்து வாழ்ந்து ஆண்டவர் முன்மாறே இருந்து அவர் ஆசீர்வாதம் மாற்றமில்லை, ஆண்டவரே என்ன பண்ணாருன்னா ஆசீர்வாதம் வழியை காண்பிக்கிறார். யோவான் எழுத சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் 37-40 வரைக்கும் வீட்டில் போய் பாருங்க. ஆனால் இப்போ 37 வாசிங்க. ஆண்டவர் சொன்னது பாருங்க, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பாருங்க, தாகமா இருக்கு. அப்போ முதல்ல தேடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. 2வது தாகமா இருக்கும். எதுல தாகமா இருக்கா? ஆண்டவர் கொடுக்கிற அந்த பசுத்த ஆவியின் மேலே தாகமா இருக்கும். 38 சொல்லுகிறது, வாசிங்க 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசித்து அடைய போகிற ஆவியை பற்றி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாத பரிசுத்த ஆவி ஊற்றப்படவில்லை. ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபோது மெய்யாவே ஒரு தீர்க்கதரிசி. 2வதாக பாருங்க, என்னென்ன ஆண்டவர் சொல்றது, என்னிடத்துல தாகமா இருக்கிறவங்க என்கிட்ட வருமா. எதுக்காக வரணும் அப்படின்னா அவரை விசுவாசித்து, அவர் இயேசு விசுவாசித்து அவர் தருகிற பசுத்த ஆவி பெற வேண்டும். அப்போ தாகமான நிலம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த தாகமான நிலம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இன்னொரு ரகசியம் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பாருங்க, ஒரு ரட்சிப்பின் தேவனை தேடுற ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனை தேடுறோமா, தேவனை தேடுறோம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. பக்கத்து பசங்களுக்கு என்ன இருக்கும்? ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்கு. என்ன ரட்சிப்புனா, நரகத்திலிருந்து கர்த்தரை ரட்சித்தா இருப்பாங்க. எப்படி நரகத்துக்கு போகிற ஆத்மாவை சத்தியம் சொல்லி என்னை ரட்சித்தா இருப்பாங்க. 2வது அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்னை அவரை தேட என்னை ஆசீர்வதிக்க சொன்னார்ப்பா, என்னை ஆசீர்வதிக்க இருப்பான், என்னை ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க இருப்பான்.
அப்படின்ற சந்தோஷம் இருக்கும். மூணாவதாக இந்த சந்தோஷம் ரொம்ப நாளாக என்ன பண்ணாது, நிறைய தாவீது சொல்ற, ஆண்டவரே என் ரட்சிப்பின் சந்ததியை திரும்ப தாரும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரட்சிப்பின் சந்ததி தொடர்ந்து நிலைச்சிருக்க வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த அபிஷேகத்தை பாருங்க. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய எல்லா பாவத்தையும் விடுதலை. இப்போ எந்த குடி செலவு இல்லை, சினிமா செலவு இல்லை, ஒரு செலவு இல்லை, வாங்குற சம்பளம் என்ன சொல்ல மாட்டீங்களே, அப்படியே கையில் வந்துருங்க. ஒரு மனுஷன் உண்மையாக ரசிக்கப்பட்டான்னா அவன் சம்பளம் எப்படி இருக்கும்? கையில் முழுசாக வரும். அந்த சம்பளத்துலேருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி என்ன பண்ணுவேன், சினிமா கடன் வாங்கி ரசிக்கப்பட்டு முன்னாடி சொல்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ரசிக்கப்பட்டு முன்னாடி கடன் வாங்கி சினிமா போவோம், கடன் வாங்கி பிடிக்கும், சம்பளம் வேண்டாம் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அது அப்படியே கடனாகவே இருக்கும். ஆனால் ரசிக்கப்பட்டு கத்தரை ஏற்றுக்கொண்டவங்க சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலையாக்கணும்னு சொல்லி ஆண்டு விடுதலையாக்கணும். என்னாச்சுன்னா பாவத்தெல்லாம் மாற்றணும். குடி இல்லை, சீரடி இல்லை, கஞ்சா இல்லை, சினிமா இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மாற்றணும். அப்புறம் வாங்குற சம்பளம் செலவில்லை எப்படி தான் இருக்கும்? முழுசாக கையில் 900 rupees சேலரி வாங்க, 90 rupees கொண்டு போய் தசமாக கொடுக்குறேன். அந்த மாதம் முழுவதும் கண்ணாடி உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, எல்லாம் செய்யுங்க. ஆண்டதான ஆசீர்வாதம் எல்லாமே படிப்படியாக ஆசீர்வாதம். இப்போ அந்த சந்தோஷத்தோடு 3 வருஷம் ஆயிடுச்சு. 29/3 அப்போது குட் ஃப்ரைடே அன்னைக்கு சர்வீஸ் டவுட்டில் வைக்கிறாங்க. அப்போது நானும் வாலண்டியராக ஒப்புக்கொடுத்தேன் ஆண்டருக்கு ஊழியம் செய்யணும். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் இன்வைட் பண்ணேன். எல்லாம் அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா சாட்சி யார்? நம்ம ரவி அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் சொன்னேன், அம்மா நான் 2 பேரும் ரவியை சொல்லத்தையும் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நாங்கள் தான் வாலண்டியராக செய்யணும், ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. முதல் முறையாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், வாலண்டியராக போய் டவுட்டுங்கள ஏன்னா சந்தோஷமாக காட்டு விடுதலாகிட்டாரு. முகத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது, உள்ளத்தில் என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. இப்போ ஆண்டவர் ஊழியம் செய்யலாமான்னு சொல்லி வரல என்ன ஊழியமோ சொல்லி கொடுக்குறாங்க. வரல வாங்க சிஸ்டர் பேசலாம், வாங்க பிரதர் பேசலாம் சொல்லி வரவேற்று உள்ளே போங்க, அங்கே உங்களுக்கு வை கட்டணும், அப்படி கை காமிச்சு அவ்வளோதான் வேலை, அதான் ஊழியம். அப்போ அம்மா ஜோம் பண்ணுறாங்க. கத்தர் கிருபையால் அங்கே ஊழியம் பண்ணும்போது அங்கே ஆரோக்கியம் பாஸ்டர் எனக்கு அந்த இடத்துல நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே, ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்களே, ரொம்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ ரொம்ப இதுவாக இருக்கீங்களே, அவ்வளோ ட்ரைனிங். யார் கட்சிக்கு பட்டு 3 மாதத்தில் ட்ரைனிங் பாஸ்டர் ஜெயிக்கணும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இப்போ பெண்களை பார்த்தா கண்ணை தான்ப்பா பார்க்கணும், வேறு எங்கேயுமே பார்க்கக்கூடாது. அப்படிங்களா பாஸ்டர், ரொம்ப நல்லது சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா நம்ம கண்ணை தவிர கண்ணை எடுப்போம் எங்கே போ ரசிக்க முன்னாடி. ஆனால் அவர் சொல்லி கொடுத்தா கூப்பிட்டு நீங்களாம் புதுசாக இருக்கீங்களே, வாலிபரில் வாங்கினேன் 7 பேர் வீட்டில் 2 வாலிபர் வச்சுருக்காரு. எங்களை நம்பி பாவம் அவரை கூப்பிட்டாரு. எவ்வளோ ஆண்டு விசுவாசம் ஆண்டு பிள்ளைங்க கத்தருக்கு போனோம் சொல்லி கொடுத்தேன். கண்ணை தான்ப்பா பார்க்கணும், அதான் கீழே வேறு எங்கேயுமே பார்க்கக்கூடாது. ஸோ அது சொல்லி கொடுத்த மாதிரி நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ என்னை ஆரோக்கியம் பண்ணோன்னே பார்த்து அவர் இங்கிலீஷ் சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டார், அபிஷேகம் பெற்றீங்க? அபிஷேகமாக பெற்றுட்டேங்க. நான் சொல்லும் போது அந்நி பாஷை பேசுகிறேன், நீ கேளுங்க. அன்னைக்கு அபிஷேகம் பெற்று அபிஷேகம் பெற்றுங்க. அந்நி பாஷை பேசுகிறேன்ல, இல்லை மாஸ்டர். அபிஷேகம் பெற்று அந்நி பாஷை பேசுங்க, இல்லை அபிஷேகத்தை பெற்று அந்நி பாஷை பேசுங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அதுக்கு என்ன வாஞ்சை வேணும்? தாகம் பாருங்க. ஆண்டவர் சந்தோஷமாக இருக்காங்க, சமாதானமாக இருக்க, உற்சாகமாக இருக்க. ஆனாலும் தேவனால ஒரு அபிஷேகம் வருது. தேவ ஆவியானவருக்குள்ள வந்துட்டாருன்னா தேவ ஆவியார் நம்மளை சொல்லி வழிநடத்துவார். ஏசு சொன்னது போல வேத வசனம் புரியும் சொல்லி அந்த ஆவின் அபிஷேகத்தை தாகமாக இருந்தார். அதனால இதுவே போதுங்க அப்படின்னு இருந்திருக்காரு. அப்படி இருந்ததுன்னா என் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அபிஷேகம் பெற்றே இந்த பாடு. அபிஷேகம் இல்லைன்னா அவ்வளோதான், இந்த ரோடு போட்டுருவாங்க, ரோலர் வச்சு ஓட்டுற மாதிரி சமமான ஆகிட்டு பாருங்க. அப்போது 2 மாதமாக டேரிங் வீட்டில் உட்காந்து அந்த அபிஷேகத்தை கேட்டு ஜாம் பண்ணி கேட்டேன். கிடைக்கவே இல்லை. எல்லாரும் கிடைச்சி சொன்னாங்க. நான் ஒத்துவே மாட்டேன். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் நிரப்பணும், அந்த அபிஷேகம் வேணும், தேவன் அபிஷேகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது 1/5 மே மாதம் காலையில் பசுத்தாவின் அபிஷேகம் கொடுத்த சாட்சியாக வாக்குத்தாரம் கொடுத்து நடத்துனாரு. அடுத்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண கர்த்தர் அபிஷேகத்தை தந்தாங்க.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் ஆண்டவராக இயேசு என்னை எப்படி நடத்துகிறார், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தர் புது பலன் தந்தார். ஜெபிக்க பலன் தந்தார், பலவீனமான நேரத்தில் ஜெபிக்க பலன் தந்தார், ஒவ்வொரு நாளும் ஊழிய செய்ய பலன் தந்தார், சாட்சியாக பலன் தந்தார், பேச பலன் தந்தார். முதல்ல பேசு சாட்சி சொல்ல ஜாப் பண்ணால் பயப்படும். அபிஷேகம் பெற்ற உடனே எவனா ஜாப் பண்ணுறான்னு பாப்பா, ஜாப் பண்ணல உடனே ஜாப் பண்ணுறேன். எல்லாரும் ஜாப் பண்ணி நானே ஜாப் பண்ணுவேன். அப்போது ஒரு மூத்த ஊழியர்களை பார்த்து, அப்படி மற்றவங்களை ஜாப் பண்ண வைப்பான், நீ நல்லா அபிஷேகம் பெற்றிருக்க, நீ நல்லா ஜபிக்கிற, ஆனால் மற்றவங்களே ஜபிக்க வைக்கணும்ப்பா அப்போ கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ தான் பக்கத்தில் ஜாப் பண்ணும், நீ ஜாப் பண்ண, நீ எல்லாருமே நம்மள மாதிரி ஜாப் பண்ண வைக்கணுன்றது. அப்போது அபிஷேகம் வேணும். அப்போ அபிஷேகம் பெற்றால் அந்த அபிஷேகமே நம்ம என்ன பண்ணணும், ஆவியை நம்மளை ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக பேருங்க, எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசி கை தூக்குங்க, ரொம்ப பரவாயில்ல, நான் கை தூக்க மாட்டேன். ஆனால் உங்கள் நலம் ஆசீர்வாதம் பெறணுமா, தேவனால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறணுமா, அபிஷேகம் பெறாமல் ரட்சிப்பு சந்தோஷத்தை மாம்சத்தோடு இருந்தா நிச்சயமாக என்ன நடக்காது, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆனால் அந்த நலமானது பரிசுத்த ஆவியினால் நரம்பமானால் அபிஷேகம் பண்ணால் உங்கள் நலம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு நான் சாட்சி. என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு எங்கள் மாமா பார்த்துருக்காரு, எங்கள் மாமி பார்த்துருக்குறாங்க, எங்கள் அம்மாவில் எல்லாம் பார்த்துருக்காங்க. எங்கள் வாழ்க்கை அபிஷேகம் பெறாத போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற வாழ்க்கை ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:5 காத்திருங்க, வெயிட் அப்பான் தி லார்ட். முதல்ல சீக் தி லார்ட், சீக். ரெண்டாவது வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தர் காத்து கேளுங்க, ஆண்டவரே அபிஷேகம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாம்சன் ஐயா தாரிக்கு வந்துட்டு ஒரு அம்மா அபிஷேகமே கிடைக்கல சொல்லிட்டு வடை சொல்லிட்டு, இந்த ஆண்டவருக்கு அபிஷேகம் தரமாட்டார், இந்த ஆண்டவருக்கு அபிஷேகமே தரமாட்டார், இந்த ஆண்டவர் அபிஷேகம் தரமாட்டார். வடை சொல்லிருக்கும் போது ஆண்டவர் அபிஷேகம் ஆவில நடந்துச்சு. ஆண்டவர் எப்போ நம்ம என்ன வேணும், கர்த்தர் காத்திருக்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துகிறாருப்பா, எனக்கு உங்கள் அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, ஆவியான எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி தாகமாக தான் தருவார். சும்மா வந்து இது டேப் இல்லை தந்து குடிங்க குடிங்க சில எண்ணெய் ஊற்றா கியூ நிலைக்குங்க, இந்த எண்ணெய் ஊற்றினா என்ன வந்துடும், அபிஷேகம். அபிஷேகம் வராது. எண்ணெய் நீங்கள் லிட்டர் தான் வாங்கி ஊற்றினாலும் என்ன வராது, வராது. அபிஷேகம் வராது. நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டீங்க, உங்கள் அபிஷேகத்துக்காக ப்ரே பண்ணுறேன், ஒரு அபிஷேகம் வந்து எல்லாம் நல்லா வருவாங்க. இப்போ ஓகே கை தட்டுங்க, பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படிலாம் பெற்றுங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்து ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் துணை வேணும். நல்லா பாடுறோம், துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்போது நீ பலனடைந்து சாட்சியாய், you receive the strength, you receive the power and you will be the testimony. அந்த ஆவியானவர் துணை செய்வார், உண்மையாய் துணை செய்வார், ஒரு துணையாய் இருப்பார், துன்ப நேரத்தில் தாங்குவார், அவள் வழிகளே நடத்துவார். கர்த்தர் சொல்ல பயப்படாது, சத்ரு வரான், நீ ஏன் பயப்படுற, அவன் வெள்ளம் போல வரட்டும், நான் கொடியேற்றுவேன். அல்லேலூயா, ஜெய கொடியேற்றுவேன், எப்பவுமே உன்னை ஜெயமாய் நடத்துவார். அது ஆவி. ஆனால் ஆவியானுடைய இந்த தேவ ஒத்தாசை வேணும், தேவ அபிஷேகம் வேணும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் ரொம்ப பயப்படுவேன், கல்யாணம் பண்ணும்போது எங்கே வரும்போது அபிஷேகம் பெறாத கல்யாணம் பண்ணாதம்மா, வேண்டாம்மா, மாம்சமாக இருப்பாம்மான்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு வரனை
நான் சொன்னேன். சொல்லிட்டு தயவுசெய்து வேண்டாமா, அவனை கல்யாணம் பண்ணாது, அவனுக்கு அபிஷேகம் பெறல, நீ அவனோட வாழ்க்கை முன்னாடி அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே தேவ சபையில் வளரணும், நான் வேண்டாமா. அப்புறம் அவங்க அப்பா சொன்னார், பாஸ்டர் நிறைய பேர் பார்த்தேன், ஒருத்தர் சரியில்லை, இவனாலும் வளர்ந்து சரியாக இருக்கான், இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டங்க அப்படின்னு சொல்லி நான் தடுக்க மாட்டேன். கர்த்தர் நினச்சாலே எப்போதும் நம்புவார், அவன் உண்மையாகவே பார்த்தவன தான் நடக்குவார். சொல்லிவிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். வீட்டுக்கு போகல வருவோம்ல, கல்யாணம் வச்சோம். அவங்க வீட்டில் இருக்கும்போது ஜெபம் ஜபிக்கும் போது ஆவியான நம்மளோட மாப்பிள்ளையை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் பாருங்கள், இப்போது அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் நமக்கு இல்லாமல் மாம்சம் வெளிப்படும். இது ஏன் குடும்பங்களில் பிரச்சனைன்னா, அபிஷேகம் பெறாத மாமியார், அபிஷேகம் பெறாத மருமகன், அபிஷேகம் பெறாத மாமனார், அபிஷேகம் பெறாத மக, அபிஷேகம் பெறாத சொல்ல மாட்டீங்களா பிள்ளைங்க, அபிஷேகம் பெறாதனால வீட்டில் என்னதான் மாம்சம் வெளிப்பட்ட வீட்டில் என்னதான் சமாதானம். ஆனால் அபிஷேகம் பெற்றால் முடிவு மாட்டான், சந்தோஷமாக இருப்பான். தேவன் அந்த நலத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த நலத்தின் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றி ஊற்றுகிறார். அந்த ஆவி தாகமாக இருக்கிறனால தேவனுடைய ஆசீர்வாதம். மூணாவதாக டக்கு 4 நிமிஷம் முடிச்சு பாருங்க. மூணாவதாக அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, பேதுரு அப்போஸ்தலர் 2:14 பார்த்தீங்கன்னா, இயேசு எப்படி நின்று சத்தமாக சொல்றது போல அவரும் நின்று உரைத்த சத்தமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்க, அவர் உரத்த சத்தமா அவங்க கேட்டாங்க. ஏன்னா அவங்க காத்திருக்கும் போது கர்த்தர் அவங்க எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி அவங்க அபிஷேகத்தை நிறந்தான் போது எல்லா ஜனம் சொல்றாங்க, குடிச்சிட்டு உலகம் அவன் இது பண்றான், எழுதுன்னு உரத்த சத்தமா சொல்றான், தேவனுடைய வார்த்தையை நான் கர்த்தர் நிறைவேற்றினேன். யோவேல் 2:28-29 சொல்றது போல கடைசி காலத்தில் மாம்சமான யாவன் மேல நான் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியே அவர் சொல்லுவாங்க. இப்போ நீங்க பார்க்க 33 அவர் தேவனுடைய வலக்கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தபடி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போது காண்பதும் கேட்பதுமாக இதை பொழுதுனார். அங்கெல்லாம் என்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சுப்பா. மூணாவதாக ஆண்டவர் வார்த்தையை அது read the word of God and be blessed. முதல்ல seek the Lord and be blessed, wait upon the Lord and be blessed. மூணாவது என்னன்னா read the word of God and be blessed. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் உரிமையாக்கி நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் அவர் அப்படியாக சொல்லுவார். பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்ன? மூப்பர்கள் சொப்பனை காண்பாங்க, வாலிபர்கள் தீர்க்க சம்மதிப்பாங்க. கடைசி காலத்துல தம்முடைய ஊழியக்காரர்களை ஆவியை ஊற்றுவேன், மாம்சமணியால் யார் ஆவியை ஊற்றுவனர் ஆகினால் ஆண்டவரே நீங்க தரேன்னு சொல்லிக்கல 2024 வருஷம் ஆயிடுச்சுமா, தாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் காத்திருப்பு கூட்டம் சொல்லுங்க, என்ன நடக்கும்? காத்திருப்பு கூட்டம். அப்போல்லாம் அபிஷேகம் ரொம்ப கஷ்டம். காத்திருந்து பழைய வருஷத்தை வந்து ஜெபிப்பாங்க. ஆனால் கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரா, பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னோடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தனை பண்ணுறாரு அபிஷேகத்தை பார்க்க டேரி மீட்டிங் நடத்திருக்கு. இந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படியா அந்த ஆசீர்வாதத்தை நடத்துகிறார். இப்போ ஊழித்து வந்த உடனே டேரிங் மீட்டிங் 2009 2019 10 வருஷம் சனிக்கிழமை டேரிங் மீட்டிங் நடத்துகிற ஆண்டவர் ஏசியில் தலைமை சபையில் அபிஷேக் கூட்டம் நடத்துகிறார். கைகளை வைக்கும் போது ஆவியை அப்படியே ஊற்றுறத உணர்ந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ அபிஷேகத்தை நடத்துகிற கிருபை தந்த காரணம் அந்த அபிஷேகத்தை வாக்கு தத்தத்தை உரிமையாய் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாலும் வாசித்து எழுதி வீட்டில் போய் இது எனக்கு நிறைவேறாத வாக்கத்தை வச்சு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்போ தேவனுடைய அந்த அபிஷேகம் நம்ம ரோமரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் குடிப்போம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் நீதியும் சமாதானமும் சந்தோஷம். பாருங்க, வாசிக்கிற வசனத்தை
ரோமர் 14:17. 14 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. பாருங்க, அதனால ஆவியானவர் வந்துட்டாருன்னா அங்கே என்ன இருக்குன்னா சமாதானம் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் சமாதானம் இருக்கு? எத்தனை வீட்டில் சந்தோஷம் இருக்கு? எத்தனை வீட்டில் நீதியாக நடத்துகிறாங்க? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யார் ஒன்றும் சாப்பிடுவாங்க, அடுத்த ஆள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. நான் வேலை முடிச்சுட்டு வருவேன், நைட்டு வருவேன். அங்கே நைட்டு வந்து கேண்டீனில் வந்து 9 மணியோட சாப்பாடு வளர்ந்து முடிஞ்சிடும். நாங்கள் 12 வரைக்கும் வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் எல்லாம் இருக்குது சாப்பாடு. எனக்கு எங்கள் அப்பா பார்த்து ஒரே வார்த்தை சொன்னேன், அப்பா நான் சாப்பிட்ணும் இல்லையோ நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பாடை எங்களுக்கு போட்டு வச்சுங்க. மாமியை கேளுங்க சொன்னாங்க, மாமா கேளுங்க. எங்கள் அப்பா சாப்பாடு வச்சு எங்கள் அம்மா முடியல இருந்தே செய்வார். ஆனால் எங்கள் அப்பா தான் பொதுவாக எல்லா பசங்களும் நாங்கள் 5 பேர் வீட்டில் 7 பேர் எங்கள் அம்மா அப்பா சரி எல்லாருமே நம்ம பேஷன் வச்சு இவனுக்கு இந்த பேஷன் சாப்பாடு குழம்பு பொரியல் போட்டு மூடி வச்சுருக்கு. எல்லாருக்கும் அப்படியே யார் யாரும் தொடக்கூடாது. அந்த மாதிரி அவங்க வீட்டில் என்ன இருக்காது, சாப்பாடு பிரச்சனையே சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் என்னதான் பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனை. மீட்டிங் போனால் சாப்பாடு பிரச்சனை. ஏசியை ஊழியக்காரர் மீட்டிங் போனார், ஃபஸ்ட்டு கேபில் சொன்னார். சென்னை ஃபுல் காஸ்டில் வந்தாங்க 12 மணிக்கு 12:45 மணிக்கு எல்லாம் வராங்க. எதுக்கு வராங்கன்னு தெரியல. அந்த ஆவிக்கு பிடிச்சிடக்கூடாது. 9 மணிலாம் வந்துருங்க. சாப்பாடு ஏசி ஊழியக்காரர் வீட்டில் சாப்பிடவே மாட்டேங்க. சாப்பாடு கிரீன் டம்மன் தருவாங்க. ஆனால் அங்கே போனால் கியூ பிடிக்கணும். அங்கே போய் தள்ள இது சாப்பாடே பார்க்காத மாதிரி. நான் ஏசி ஊழியக்காரர் சாப்பிட மாட்டேன். கேட்டு பாருங்க, வெளியே வந்துடுறப்பா நீங்கள் சாப்பிடுப்பா, என்ன சாப்பாடாப்பா, எனக்கு என்ன தான் முக்கியம்? சமாதானம் முக்கியம்பா. என் ஆவியை மட்டும் அவர்களை பார்த்து இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம தான் நம்முடைய ஆவியை காத்துக்கொள்ளணும். நம்ம தான் நம்முடைய சமாதத்தை காத்துக்கணும்னா சந்தோஷம் காத்துக்கணும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? என் வீட்டில் குடும்பமாக இருந்தீங்க, பசங்களாக இருந்தாங்க, எல்லோரும் என்ன பண்ணுங்க, சாப்பாடுலாம் சண்டை வரும். இந்த அம்மா எது இருந்தாலும் எது ஆர்டர் பண்ணாலும் எல்லாருக்கும் கொடுங்க, இல்லைன்னா ஆர்டர் பண்ணாது. நீங்கள் சாப்பிட்றத சாப்பிடணும். அதே மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தணும். ஏன்னா அபிஷேகம் பெறாத மாம்சம் பண்ணணும், உங்கள் ஆவியை தூண்டி விடும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், உங்கள் சமாதத்தை கெடுக்க பார்க்கணும். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? நான் ஜாப் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க, கத்திர கிருமினாலும் சொல்கிறேன். வீட்டில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்வார், ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லிடுவார். எப்போ பிரச்சனை வரப்போகுது நீ என்ன பண்ண, வாயை மூடிக்கிட்டு அமைதியாக ஜாப் பண்ணிட்டு ஏசி நத்தச்சு சொல்லவே அப்புறமா அந்த பிரச்சனை என்ன ஆகிடும்? அமைதியாக இல்லை அமைதியாக இருக்கு. இதுதான் உண்மையாக சொல்கிறேன். கத்தருக்கு பழிப்பிட்டு வந்து நாட் ஒன்லி வீடு, வேலை ஸ்தலம், நண்பர்கள், ஊழியம், எங்கே போனாலும் ஆவியானவர் சொல்லுவார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்? ஜாக்கிரதையாக அப்படி ஜபத்தோடு இருந்தவரே சொல்கிறீங்க, அது நான் என்ன பண்ணாது, அதில் போய் சிக்கக்கூடாது, அதனால் பிரச்சனை வரக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு ஜெபம் பண்ணிடுவேன். கர்த்தர் கூடி இருந்து அதை காப்பாற்றுறது தான் தெரியும். என்னது, ஆஹா ஆவியார் இதுதான் சொன்னீங்களா, நல்ல வேலை காப்பாற்றுறீங்கப்பா அப்படின்னு சொல்லிங்க. அப்போது கர்த்தர் உதவி செய்வார், ஆவியானவங்க உதவி செய்வார். உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உதவி செய்வார். கடைசியாக அது 3ஆவதாக தேவட ராஜ்யம் என்ன பண்ணலாம்? குடிப்போம் புசிப்போம். இல்லை சாப்பாடு ஒரு மேட்டரே இல்லை, மணி ஒரு மேட்டர். பணத்தை மதிக்காதீங்க, சாப்பாடை மதிக்காதீங்க, துணியெல்லாம் மதிக்காதீங்க, உலகத்தில் எந்த பொருளும் மதிக்காதீங்க. உங்களோடு இருக்க பசு தாவியான ஞானப்படுத்துங்க, உங்களோட இருக்க பசு தாவியான நம்புங்க. இந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக 4ஆவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்டட் பை சேகர் பாருங்க. மத்தேயு 4:1, லூக்கா 4:1-2 நான் சொல்லி வசனமாக சொல்லி முடிச்சதை பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கோம், ஆவியானவர் இயேசு எங்கோட்டு போனாரா? வனாந்தரத்துக்கு போய் விசுவாசனால சோதிக்கப்பட்டபடி கொண்டு பாருங்க. லூக்கால இயேசு பரிசுத்தாவியால் நிறைந்தவர். பரிசுத்தாவியால் நிறைந்தவருக்கு வாழ்க்கையில் எதுவுமே வராதுன்னு நினச்சிக்காதீங்க. அது அபிஷேகத்தை பெற்று அதெல்லாம் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் தான் நிறையா வரும். என்ன வரும்? சோதனை வரும், டெஸ்ட்டு வரும், பரீட்சை வரும், எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. உங்களை கொண்டு போகிறது யாரு? ஆவியானவர் கொண்டு போகிறது, ஆவியானவர் நடந்துக்கிறது. அதனால் சில பார்த்தா பயந்துக்கு போகவே மாட்டேன், போகக்கூடாது, பயப்படவே கூடாது. தைரியமாக முன்னேறி செல்லணும்.
ஏன்னா கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் கூட இருக்கும்போது நீங்கள் போகும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதம். சோதனைகள் வரும், அங்கே பிசாசை ஜெயிக்கலாம், சத்துத்தை ஜெயிக்கலாம். கடைசியான நாளாக பி கைடட் பை தி ஸ்பிரிட் அண்ட் பி பிளெஸ்ட். கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். அதனால் ஆண்டவர் நடத்துகிறார். என்ன வந்தாலும் ஆண்டவர் இது என்னப்பா சோதனை, ஆனால் கவலை இல்லைப்பா. சரி சொல்லுவாங்க, அப்பா இதுனாப்பா சோதனை, ஒரே வேதனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சோதனையா வேதனையாக சொல்லாதீங்க, ஆண்டவரே இது என்னப்பா சோதனை, உதவி செய்யுங்கப்பா. இயேசு யாரா? தாம் சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்பவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். கர்த்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. பயப்படாத, இந்த வழியாக நீ போ, பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கேன். இது அமெரிக்காவில் மாத்திரம் நான் அந்த 6 மாதம் எல்லாம் ஹோட்டலில் ஜாலியாக சாப்பிட்டாங்க, நான் மாத்திரம் ஹோட்டலில் அழுதுகிட்டே சாப்பிட்டேன். எல்லாம் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க, நான் ஹாப்பியாக சாப்பிடல. இப்படி தெரியாத வேலையெல்லாம் போட்டு என்னை வறுத்து எடுக்கிறீங்க, ஏன் என்னை வறுத்து எடுக்கிறீங்க? பொறுமையாக ரிசல்ட் சொல்கிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் காட்ட மாட்டார். ஒரு சிலர்லாம் எல்லாமே எனக்கு காமிச்சிடணும், எனக்கு எல்லாமே கிடைச்சிடணும், அப்போ தான் நான் போவேன். எல்லாமே காட்ட மாட்டார் எல்லாமே. அப்புறம் எதுக்கு விசுவாசம் கிடையாது உங்களுக்கு? அதுக்கப்புறம் சோதனை ஒரு படியே காட்டுவார், அந்த படி கீழ்படி, அதுக்கு அடுத்த படியே காட்டுவார். அதான் முன்னேற்றம், அதுதான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். நீ அசைய மாட்டேன். இப்போ 6 மாதம் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே எனக்கு சிகாகோலேருந்து வேலை இன்டர்வியூ வந்து அவன் எல்லா கேள்வியும் வந்து சொல்லிட்டான். எல்லாம் தெரிஞ்சதான் 87 கம்ப்யூட்டர் பார்க்க அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன். கடைசியாக கேட்கலாம், விஷயம் என்னன்னு வைக்கல, நெட்வொர்க்கிங் தெரியுமா? தூக்கத்தை தட்டி கேட்டாலும் சொல்லுவீங்க. 6 மாதம் என்ன அதில் தெரியாத வேலை நான் வறுத்து எடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கு உதவி செய்தாரு. சொன்ன இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட் அதுதான் முடிச்ச ப்ராஜெக்ட், இதுதான் வேணும். நிறைய பேர் இல்லைன்னா நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிட்டோம், யாருமே குவாலிஃபைட் ஆகலை. ஏன்னா இது தெரியல, ஆனால் இதுதான் எனக்கு பிரைமரி, அதுதான் கடைசியாக கேட்டேன் சொல்லிட்டு அவன் பாருங்க எப்படிக்கலாம் அம்மைக்கு பாருங்க, நம்மள மேலே எப்படி சொல்லிக்கலாம் பாருங்க. தெரிஞ்சதெல்லாம் முதல்ல கேட்கலாம், எல்லாமே ஓகே, தெரியாத கடைசியாக கேட்கலாம். அப்போ என்ன அது தெரிஞ்சது கேட்டோம்னா அவன் என்ன பண்ணுவானா, மற்றதெல்லாம் கேட்க மாட்டான். அதனால இது இல்லை, இதுவும் தேவைன்னு தெரிஞ்சதெல்லாம் கேட்டு தெரியாத கேட்கலாம். நான் சொன்னேன், தெரிஞ்சதை கேட்டதுக்கும் பதில் சொன்னேன், தெரியாத கேட்டது சொன்னேன். என்ன பண்ண இப்போதான் முடிச்சேன். காரணம் என்ன, அன்னைக்கு கண்ணீர் விட்டு கர்த்தர் நடந்தார். நான் அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் நான் கூட இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2 வருஷம் ப்ராஜெக்டில் 1 மேன் ஷோ பண்ணேன். அமெரிக்கன் ஷோ சல்யூட் ஆச்சு. அதை பார்த்தேன், யுவர் 1 மேன் ஷோப்பா அப்படி சல்யூட் ஆச்சு. காரணத்தில் 6 மாதம் ஆண்டு என்ன கொண்டு வறுத்து எடுத்தாருங்க. எதை வறுத்து எடுத்தார், பலிகாடு மாதிரி போன. ஆனால் விசுவாசமாக ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, நான் எதை கவலைப்படணும், பயப்பட மாட்டாங்க, தைரியமாக திரும்ப தந்தார். மனுஷிக்கு தழுவி நினைச்சாரு. அவன் உதவி செய்து நெட்வொர்க்கிங் பார்த்து ஹூஸ்டனில் 6 மாதம் முடிக்க உதவி செய்தார். அதோடைய விளைவு 2 வருஷம் உட்காந்து கால் போட்டு உட்காந்து வேலை செய்கிற மாதிரி அமெரிக்காவில் கத்தரைங்க அந்த ப்ராஜெக்ட் ஆசீர்வாதம். காரணம் சோதனை நேரத்தில் கத்தர் கூட இருந்தார். ஆமே. அதனால் சோர்ந்து போகாது, தைரியமாக இருங்க. கத்தர் அப்போ என்ன செய்ய வேண்டும்? 4வது பி கைடட் பை த ஸ்பிரிட் அண்ட் பி பிளஸ்ட். கர்த்தருடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏதோ முடிச்சிருவோமா? கர்த்தர் சோதனை சொன்னாங்க, நீங்கள் 10 மணிக்கு முடிக்க மாட்டேங்கிறது. நான் எவ்வளோ வேகமாக அடுத்து சரி, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? நீங்களாம் கர்த்தர் ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழிகளை ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லித்தரேன், ஒவ்வொரு மாதமும் சொல்லித்தரேன். நான் பெற்ற இந்த ஆசீர்வாதம் நீங்களாம் பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொன்னேன்? தாகமுள்ள நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கும். எப்படி தாகமா? தேவனை தேடுதலே ஒரு தாகம், அதிகால தேடணும். சீக் த லார்ட் அண்ட் பீ பிளஸ்ட். தேடி ஆசீர்வாதம். 2வது காத்து, ஆண்டு சமூகத்தில் வெயிட் அப்பான் த லார்ட் அண்ட் பீ பிளஸ்ட். காத்திருந்து கர்த்தருடைய ஆவி அபிஷேகத்தை பெற்று ஆசீர்வதிக்கும். 3வதாக ரீட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தை வாசித்து ஆசீர்வதிப்பது. 4வது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எல்லா சோதனையும் ஜெயித்து ஆவியாருடைய நடந்ததுனாலே நம்ம ஆசீர்வதிப்போம். எந்த சோதனை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெயம் ஆவியான கூட இருக்காரு, ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை சோதனை கர்த்தரோட பேசுறார் சொல்லுங்க. நடந்ததை பற்றி நீ கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் அப்படிலாம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், தோல்வி வரும், லாஸ் வரும், எல்லாம் வரும். ஒரு வாட்டி பட்டா என்ன பண்ணுங்க, திருப்பி பட்ட அடிப்பட்ட திருப்பி அடிப்பட்ட ஆழமாயிட்டே இருக்கும். அடிப்பட்டதா ஒரு வாட்டி தப்பு நடந்துச்சா சரி பண்ணிங்க, அதை சீர்படுத்திங்க. கர்த்தர் கிருபையில் ஜெபம் பண்ணி ஒப்புரம் ஆகிடுங்க. மறந்துடுங்க, மனசுலேயே வச்சுக்காதீங்க, மறந்துடுங்க. கர்த்தருடைய ஆவியான நேசிக்கிறேன்,
உங்களை ஆசீர்வதி. இன்னும் நீங்க போக வேண்டியது வெகு தூரம், இன்னும் கர்த்தருக்காக செய்யறது வெகு காரியங்கள் உண்டு. அதனால மனுஷனுடைய ஆசீர்வாதம் தடையா இருக்காதீங்க. அது மாம்சம், அது திருந்தாது. அதை நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க பாட்டு தேவனோட நடங்க, ஜெபம் பண்ணுங்க, தேடுங்க, ஆவியானவரை நடத்துறது ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால எல்லா ஆசீர்வாதம் மூலியமாக தான் வரணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியை கேளுங்க. ஆவியானவரே எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா, இந்த அபிஷேகத்திலே நடக்கணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா. என்னை அப்படியாக என்னை ஆசீர்வதியாக ஜெபிக்கிறப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. தேவன் பல்லவி மாத்திரம் போடுவோமா? ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து
கத்தருக்காக காத்திருங்க. கத்தர் நம்முடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். கத்தருடைய வசனத்தை நீங்க வாக்குத்தத்தத்தை உரிமை கொண்டாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த வாழ்க்கை சோதனை வந்தாலும் அது ஆண்டுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வசனப்படியே வாழ்ந்து ஆவியானுடைய உதவியோடு வாழ்க்கை நடந்துங்க. ஆவியானுடைய ஆசீர்வாதிக்கிறார். அதனால யாரையும் குற்றப்படுத்தவோ வேதப்படுத்தவோ வழிபடுத்தவோ வார்த்தை வந்து எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுது, ஆவியை காத்து கொள்ளுமா. அதே தீர்க்கதரிசி இந்த ஆவியை அடக்கணும். இந்த ஆவியை அடக்கணும். இந்த உலகம் இல்லாத உலகம் இந்த சம்மாதத்தை எடுக்க பார்க்கணும், ரட்சிப்பு எடுக்க பார்க்கணும். நம்மளை ஒன்றில்லாத ஆனால் கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் விடவே கொடுத்த இயேசுவோட படிப்படியாக முடியாது. 30 மார்க் எடுத்தீங்களா, அடுத்த வாட்டி 60 மார்க் எடுக்கணும். அப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் வேலையை கர்த்தர் என்ன வேலை தந்தாலும் அப்போதைக்கு வேலை செய்யணும். உங்களை பொறுப்பு இருக்குது. அதில் கவனிட்டே இருக்கேன். கர்த்தர் அடுத்த வாசல் எல்லாமே இதுபோல் எல்லா காரியங்களையும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. எல்லாவற்றையும் நம்ம பிரயாசப்படுங்க. உழைங்க, கடினமாக உழைங்க, படிங்க. விரிவாக்கத்துக்கு என்னென்ன காரணம், ஆண்மைக்கு அடுத்த லெவல் எங்கே, அடுத்த லெவல் நான் போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு குடும்பத்தோடு டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்படி எல்லாமே செய்து அடுத்த லெவல் போவதற்கான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது கர்த்தரை தேடும் போது ஒரு நிமிடம் குறைப்படாது. ஆவியானதை வரவேறு உள்ளத்தில் வரவேங்க, உங்கள் வாழ்க்கையில் வரவேங்க. அவரே இப்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆத்ம எங்கள் பண்ண குமாரா இயேசு நாமத்தில் காலை மணிக்கு மட்டமாக அனுபவி பாடவும் குதிக்கவும் அனுபவி உங்களுக்கு கொடுக்கவும் நல்ல பிள்ளைகளை செய்யணும். அன்றைய வார்த்தை கேட்டு தந்த எல்லா கிருபைக்காக இந்த மாதம் முடிக்கும் போது எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டோம். எங்கள் தாகமாக இருக்கிற எங்கள் நிலத்தில் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று விசுவாசித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. போகும்போது சொல்லட்டும், தாகமாக இருக்கிற இந்த நிலத்து மேல் தேவன் ஆசீர்வாதமாய் அமே தேவன் இந்த நிலம் தேவனால் ஆசீர்வாதம் காரணம் நான் தேவன் தாகமாக இருக்கிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தர் அப்படியாக செய்யுங்க. இந்த வார்த்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதிகனமை நோக்கி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்துதி, என் முழு மேலும் பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகலமும் நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடு சகல கர்த்தரை வருகை மாத்திரம். ஆமென். இன்னைக்கு